உன் வாழ்க்கையில் எவ்வளவு சிக்கலோடு இப்பொழுது நீ இருந்து கொண்டிருந்தாலும் இந்த தெய்வீக வார்த்தையை வாக்காக கேட்கும் பொழுது உன் மனதில் இருக்கக்கூடிய அத்தனைகளும் வலிகளும் வேதனைகளும் போய் உன் வாழ்க்கையில் இன்பமும் மேன்மையும் இந்த பதிவை கேட்டு முடித்த நொடி முதலே உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பித்துவிடும். சாதாரணமாக அனைவராலும் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு முடிக்கப்படுவது இல்லை. ஒரு சிலரால் மட்டும்தான் முழுவதுமாக கேட்க முடிகின்றது. ஒவ்வொரு வார்த்தையும் உன்னுடைய வாழ்க்கைக்கான ஒவ்வொரு மாற்றத்தையும் கொடுக்கும் விதத்தில் நிச்சயம் இருக்கும். நீ எப்பொழுதெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கின்றாயோ அந்த தருணம் முதல் என் அருள் உன்னை சுற்றி நிற்கும். உன் பிரார்த்தனைகள் என்னால் கேட்கப்படும். உன்னுடைய கண்ணீர் என்னால் கவனிக்கப்படும். உன் மனமுடைந்த தன்மை ஒளி என்னால் ஊற்றப்படும். ஆன்மீக மாற்றத்திற்கான தருணம் கொண்டு வந்து சேர்க்கப்படும். அந்த தருணத்தை இப்பொழுது நீ பெற்றுக்கொண்டு இருக்கின்றாய். உன் வாழ்க்கை பல கஷ்டங்களால் நிரம்பி இருப்பதைக் கண்டு அந்த கஷ்டங்களை எல்லாம் வற்ற வைக்க இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். அருள் என்னும் வெளிச்சத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்து இந்த மண்ணில் நீ பிறந்ததற்கான அர்த்தத்தை கொடுத்து உன் வாழ்விற்கான நிம்மதியையும் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். இந்த வாக்கினுடைய பிறப்பிடம் ஷீரடி. அந்த புனித மண்ணில் பிறந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் இருக்கக்கூடியது என்னுடைய அருள் மட்டும்தான். என்னுடைய தியாகம், தயை, கருணை, தீர்க்க தரிசனம் இவை எல்லாமே இந்த வார்த்தைகளில் கலந்திருக்கின்றது. நல்லது நடக்கும் என்ற அந்த ஆறுதல் மனதை பிழிய வரும் சூழ்நிலையின் உயிர் வலி. உன் உள்ளத்தில் விரைந்து ஓடி வரும் எண்ணங்கள் இப்பொழுது அமைதியடையும். ஏனென்றால் என்னுடைய சொற்கள் உன்னை நம்பிக்கையோடு நிரப்பும். நீ பார்த்த நிழல்களுக்கு பின்னால் இப்பொழுது என் ஒளிவட்டம் தெரியும். நீ நடந்து வந்த பாதையை கண்டால் சற்றும் அனாதியாக நான் விட்டுவிடப் போவது இல்லை. இன்றுதான் என் கருணையான கண்ணோட்டத்தின் முடிவாக நல்லதை உனக்கு நான் கொடுக்க போகின்றேன். ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் கிடைக்கப் போகின்றது. நீ எப்பொழுதும் என்னை நினைத்தாய், நான் மட்டும் தள்ளி போய் விட்டேன் என்பது போல. எதற்காக அந்த எண்ணம் இப்பொழுது நிவர்த்தி ஆகட்டும். நான் உன்னோடு தான் இருந்தேன். கடந்த காலத்தின் கஷ்டங்கள் ஒரு வகையான ஆட்டங்கள் உன்னை தயாராக்கியது. இந்த அருளை பெறுவதற்கு தகுதியை கொடுத்திருக்கின்றது. பல ஆண்டுகள் கடவுளை தேடினாய். ஒரு சில நிமிடத்தில் கடவுள் உன்னை தேடி வந்து விட்டார். அதுபோல அதிர்ஷ்டசாலி நீ. ஏனென்றால் இப்பொழுது அந்தரங்க சமாதானம் உனக்குள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. அந்த சமாதானத்தின் அருளின் அடையாளம்தான் என்னுடைய வாக்கு. உன் தோல்வி, சோகம், இழப்புகள் எல்லாம் ஒரு நிலைக்குள் முடிவடைந்து விட்டது. வாழ்வின் புதிய அத்தியாயம் தொடங்கி விட்டது. பாபா, நான் ஒவ்வொரு அடியிலும் உன் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் உன்னோடு நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு தேவையான உதவிகள் சுயமாக உன்னை வந்து அணுகும். உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிஜமாகும். இதை கேட்ட இந்த நொடியிலேயே அதற்கான சுழற்சி துவங்கிவிடும். நீ மாறிக்கொள்வாய். நீ வளர்கின்றாய். உனக்காக கொடுக்கப்பட்ட வரம் இது. அற்புத நேரம் தொடங்கி இருக்கின்றது. நம்பிக்கை, பொறுமை இரண்டும் உன்னை வாழ வைக்கும். நல்லது நடக்கும்.